அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். இந்த நிகழ்வானது ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. இந்த 2 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை, சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கையை தான் இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். இந்த நிகழ்வானது உங்களுடைய கும்ப ராசிக்கு 6ஆம் இடத்தில் நடைபெறவிருக்கு. ஆறாம் இடமான கடக ராசியில் நடைபெறவிருக்கு. சுக்கிரன் நவகிரகங்களின் காதல் நாயகன் என்று அழைக்கக்கூடியவர். இந்த ஆடம்பரம், சொகுசு, காதல், தாம்பத்தியம் போன்ற அனைத்து உறவுகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். அதே போல இந்த புதன் புத்திக்காரகன், வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர். ஒருவருக்கு அறிவு, கல்வி, திறன், சிந்தனை, செயல்பாடுகள் போன்ற அனைத்து முறைகளையும் கொடுக்கக்கூடிய இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை லக்ஷ்மி நாராயண ராஜயோகத்தை உருவாக்க போகுதுங்க. இந்த நிகழ்வு கும்பராசி என்பவர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிக்கும் கும்பராசி அன்பர்களே, சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எல்லா விஷயத்தையுமே பிளான் பண்ணி செயல்படுத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ தன்னுடைய விஷயத்தில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கிறோம். தன்னால் ஒரு விஷயத்தை கரெக்டாகவும் செய்ய முடியுங்க. அதே விஷயத்தை மற்றவங்களுக்கு சொன்னாலுமே அவங்களையும் அதை கரெக்டான விதத்தில் செயல்படுத்த வைக்க முடியுங்க. அதாவது தான் இருக்கக்கூடிய இடத்துல தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழலில் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள். இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்க அப்படின்னா உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க. நிறைய உழைக்கிறோம், ஆனால் அதுக்குண்டான பலன்களும் இல்லை, அதற்குண்டான பணமும் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான். ஒரு தொழிலில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை நான் பண்ணுறோம், நிறைய உழைக்கிறோங்க, ஆனால் அதுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. அப்படிங்கும்போது எதுக்காக உழைக்கிறோம், எதுக்காக இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சுங்க. ஸோ இப்போ இந்த கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழில் பண்ணுறோம், அந்த தொழிலில் எந்த விஷயத்தை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணோம், என்ன நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அந்த தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்களில் கொடுக்க போதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோகம். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் அதில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழலும். இந்த தொழிலில் நம்ம தான் கிங்கு, இதில் நமக்கு காம்படிட்டர் அப்படிங்கிறவங்க யாருமே இல்லை. ஸோ நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுக்கலாம். ஸோ ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் இந்த கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. உங்கள் பிஸ்னஸ் கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸான ரேஷியோவில் கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஸோ வேலையில் உத்தியோகஸ்தர்கள் என்று சொல்லக்கூடிய வேலைக்கு போயிட்டுருக்குறவங்க அப்படின்னா நிறைய எனக்கு திறமைகள் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்காரருக்கு பேசிக்காகவே பார்த்திங்கன்னா நிறைய திறன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த திறமையை எப்படி பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னா, தனக்கு ஒரு விஷயம் யாராவது தன்னை செய்யாத தவறுக்கு தண்டனையை கொடுக்குற மாதிரி தாங்க. தான் செய்யாத தவறு நீங்கள் தான் செஞ்சீங்க, நீங்கள் தான் இந்த குற்றம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை எந்த விதத்துலையும் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அந்த நிலை தான் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு. நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்திற்கு எல்லாருமே உங்களை குறை சொல்கிற மாதிரி, நீங்கள் தான் இந்த தவறு பண்ணீங்க, உங்களால் தான் இந்த பெரிய மிஸ்டேக்கு, உங்களால் தான் இந்த லாஸு, உங்களால் தான் இந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது தான் செய்யாத தவறுக்கு யாராவது ஒரு குற்றத்தை சுமத்துனாங்க அப்படின்னா அதை எந்த விதத்துலையும் பொறுமையை ஏற்றுட்டு இருக்கவே மாட்டேங்க. இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குங்க. ஏன்னா அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன், என்னுடைய திறமைக்கு தகுந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே கிடைக்கவே மாட்டேங்குது, ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா போதும், நான் யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிடும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டம், இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலகட்டங்களில் உங்கள் வேலையில் உங்களுக்கு திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பதவி உயர்வுன்னு கூட சம்பள உயர்வு அப்படிங்கிற பெறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. அதே போல் வெளிநாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிடுவேங்க. என்னோடய கடன் பிரச்சனையை, என்னுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக உயர்ந்துடும், இந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுவேன் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல யோக காலங்க. கட்டாயமாக உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க.
அதே போல் இந்த கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால எல்லாருமே நம்மளை வந்து கேவலமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிருச்சு. யாரெல்லாம் நம்ம முன்னாடி நின்று பேசக்கூடாது, யாரெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லையோ அவங்கெல்லாம் நம்மளை வந்து ஏளனமாக பார்த்து ஒரு ஒரு கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டன. இது அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த சொந்த பந்தங்கள் மத்தியிலேயும் நிறைய துரோகத்தை அப்படிங்கிறத சந்திச்சிட்டிங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, போகிற இடம் வர இடமெல்லாம் பாவம் அவருக்கு என்னப்பா அங்கே போகிறோம், அவர் பெரிய பிரச்சனைப்பா அவருக்கு, நிறைய கடனை வாங்கிட்டார், அந்த கடனை கட்ட முடியல. இப்போ வந்து யாருமே எந்த ஒரு விசேஷத்துக்குமே வந்து போக முடியாத நிலையில் இருக்கார். சொந்த பந்தங்கள் மத்தியிலும் இந்த மாதிரி சகஜமாக பேசுகிறதில்ல, எந்த விசேஷத்துக்கும் போகிறதில்ல அப்படின்னு சொல்லி போன இடத்துலையே நம்மளை அந்த மாதிரி அப்போது நம்மளை வந்து டைரெக்டாகவே சில விஷயங்களில் வந்து குத்தி காட்டுற மாதிரியோ இல்லை நம்மளுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு சூழ்நிலையெல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சு. இதனால் என்னென்னா நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. இந்த கடனை எப்படியாவது அடைச்சி ஆகணும், இந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் கடனை எப்படியாவது அடைப்பதற்கான சில முயற்சிகளில் ஈடுபட்டு அந்த கடனை எப்படியாவது அடைக்கிறதுக்கான சில காலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போதுங்க. அடுத்தது அந்த குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் அப்படிங்கிறது, கட்டுன மனைவியை பிள்ளைங்களே நம்மளை நம்ப முடியாத அளவுக்கு சொல்கிறேன். நீங்கள் மட்டும் இந்த விஷயத்தை அன்னைக்கு பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த நிலை நமக்கு வந்திருக்காது. நீங்கள் மட்டும் அந்த கடன் வாங்காமல் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி கடன்காரன் நம்ம வீடு ஏறி வந்து நம்மளை திட்டமாட்டான். நீங்கள் மட்டும் அந்த கடன் பிரச்சனை அந்த பிஸ்னஸை வந்து லாஸ் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நல்ல விதத்தில் வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்காக கஷ்டப்பட்டோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்காத சூழ்நிலை. அதாவது பெத்த பிள்ளைகளும் கட்டுன மனைவியுமே நம்மளை வந்து குறை சொல்லும்போது நம்ம எங்கே தான் போகிறதுங்க? இவங்களுக்காக நம்ம இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுருந்தோம், இவங்களே நம்மளை புரிஞ்சிக்கலே, அப்போ வேறு யாரு தான் நம்மளை புரிஞ்சிக்குவாங்க? யாருக்காக கஷ்டப்பட்டுமோ அவங்களே நம்மளை நம்பாத ஒரு நிலை, எல்லாருமே நம்மளை ஒதுக்குற நிலைக்கு தள்ளப்பட்ட, இதனால் நம்மளை தனிமைப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலை, துரோகம், நிறைய பிரச்சனைகள். இதனால் கடனுக்கு வந்து பணத்தை வாங்கி அதுக்கு வட்டி கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த நிலையெல்லாம் மாறி குடும்பத்தில் பழைய சூழ்நிலைக்கு நான் வந்து என்னோடய குடும்பம் மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுமா? பிரிந்து போன கணவன் மனைவி ஒன்று சேர முடியுமா? அப்படி அதே போல் இந்த கடன் இல்லாத வாழ்க்கையில் என்னோடய குடும்பத்தோடு சேர்ந்து நான் நிம்மதியாக இருக்க முடியுமான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கடனை ஒரு பகுதி அடைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது உருவாகுங்க. பிரிந்த சொந்தங்கள் ஒன்று சேருவதற்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது. உங்களோட நேரமோ என்னமோ தெரியலைங்க, நீங்கள் பேச போய் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யாமல் போய் அதுவே வந்து மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயங்கள் அப்படிங்கிறது கூட உருவாயிருச்சு. அந்த நிலை மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய சில யோகங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாக்கும். ஏன்னா அந்த சுக்கிரன் மற்றும் புதன், சுக்கிரன் இந்த காதல் நாயகன் என்று அழைக்கக்கூடிய இந்த புதுசாக ரொம்ப வருஷமாக ஒரு பொண்ணை வந்து விரும்பிகிட்டு இருக்கேங்க, அந்த பொண்ணுக்கிட்ட என்னுடைய விருப்பத்தை வந்து சொல்ல முடியாத நிலை. அதே போல் இந்த காதலிச்சிட்ருக்கோம், அந்த காதலை வந்து திருமண ரேஞ்சுக்கு கொண்டு போக முடியுமா? ரெண்டாவது திருமணத்திற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா முதல் திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய கசப்பான ஒரு நிலையை கொடுத்துருச்சு. அந்த நிலை அப்படிங்கிறது மாறுமான்னு சொல்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போது. நமக்கு திருமணம் நடக்கிறதுக்கான யோகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இருக்குதுங்க. நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலை, ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாததுனால எல்லாருமே நம்மளை குறை சொல்கிற அளவுக்கு, ஏன்னா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யங்கள் அப்படிங்கிறது இந்த குழந்தை பாக்கியம் இல்லை, நம்ம 2 பேரும் நல்லபடியாக தான் இருக்கோம், குழந்தைங்களா உனக்குன்னா எனக்கு நீ அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் மற்றவங்க மத்தியில் இது ஒரு பெரிய குறையாகவே இருக்குது. ஒவ்வொருத்தரும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா கூட இதை வந்து குத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆறுதல் சொல்கிறது கூட ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டுட்டோங்க. நிறைய கஷ்டங்களில், அதாவது யாருமே நம்மளுடைய கஷ்டத்தில் பங்கு எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு கூட ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு அமைய மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் புத்திரர் சம்மந்தப்பட்ட சில நல்ல செய்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேருங்க. அதற்குண்டான பாக்கியங்கள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. யாரெல்லாம் உங்களை வந்து ஏளனமாக பேசுனாங்க, யாரெல்லாம் உங்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்துனாங்களோ அவங்க மத்தியில் குழந்தை செல்வத்தை பெற்றெடுத்து அவங்க முன்னாடி வந்து வாழ்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஆறுதலாக நல்ல அந்யோன்யமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. ரொம்ப வருஷமாக அந்த வீடு கட்ட முடியாமே இருக்குங்க, பாதி வேலையை முடிச்சுட்டேன், ஆனால் அந்த மீதி வேலை அப்படிங்கிறது தொடங்க முடியல, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு செலவுகள் வந்துகிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள், திடீர்னு வீடு கட்ட வச்சிருந்த பணத்தை எடுத்து ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுற மாதிரி ஒரு நிலை, யாராவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த பிரச்சனையிலேருந்து எப்போ தான் வெளியே வரும்? அந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக இருக்குமா? என்னுடைய வீட்டு வேலையை நான் செஞ்சு முடிப்பேனா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். ஏன்னா அந்த 6ஆம் இடத்துல தான் அந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது நடைபெறுவதுங்க.
என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நல்லபடியாக முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான சில சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததான் இந்த வீடு கட்டி முடிக்கக்கூடிய யோக காலமாக இருக்க போதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண ராஜயோக காலம். குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு மேன்மையும் உயர்கல்வி படிப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். நல்ல ஐடியாஸ் கிடைக்கும், நல்ல யோசனைகள், அதாவது எழுதின எக்ஸாம்ஸில் நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது வருங்க. ஒரு கல்வி, அதாவது உயர்கல்வி அப்படிங்கிறது முடிச்சுட்டு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த கல்வி செலவுகள் அப்படிங்கிறது வரத்துக்கான சில சூழல் இருக்குது. ஏன்னா இந்த கல்வி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் செலவு பண்ணுறது, இந்த ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில சுப செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலுமே இது ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் தான். அதாவது விரயங்களை போக்க சுப விரயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில நஷ்டங்களை போக்க இந்த மாதிரி விரயங்கள் பண்ணுறதுல எந்த தவறும் கிடையாதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அமைச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.